பத்துட்டு கீழே கதவு அப்படியே உடச்சிட்டு உள்ள வந்துட்டான் கத்தி எடுத்துக்கிட்டு 3 பேர். வேறு என்ன வெட்டுறது வந்தோடனே எங்கள் பாப்பா கை பிடிச்சிருச்சு. தலைவர் கை பிடிச்சோடனே கை மேலே விட்டாங்க. அப்புறம் இங்கே ஒரு வெட்டு, இங்கே ஒரு வெட்டு, காலில் ஒரு வெட்டு. பக்கத்து வீட்டு டெய்லி கஞ்சி வச்சுட்டு இருப்பான். நான் வந்துட்டான் கத்தி எடுத்துக்கிட்டு. பாப்பா அப்படியே கழிச்சு கை எடுத்து. என் பேர் சுதாகர். அங்கே தான் தங்கிட்டு இருக்கோம். 10 வருஷமாக அங்கே தான் இருக்கோம். 10 வருஷமாக அங்கே தான் இருக்கோம். அந்த வீட்டில் தான் வாடகைக்கு இருக்கோம். நாங்கள் 10 வருஷமாக நானும் என் பொண்ணு என் ஒய்ஃப் 3 பேர் வீட்டில் இருந்து 10 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம். படுத்து தூங்கும்போது பக்கத்து வீட்டுக்காரன் பையன் சக்திவேலுன்னு சொல்லி அவன் என்ன பண்ணிட்டான், 2 பேர் எக்ஸ்ட்ரா ஆளுங்களை கூட்டின்னு வந்துட்டு ஃபுல்லாக கஞ்சி வச்சுட்டு கத்தி எடுத்துன்னு வந்து வெட்டுறதுக்கு வந்துட்டான். வந்த உடனே என் பொண்ணு என் தலைமையில் வெட்டுறதுக்கு வந்த உடனே என் பொண்ணு கை பிடிச்சிச்சு. அவனை பிடிச்ச உடனே கை அப்படியே 2 கையை வெட்டி இன்னொரு வாட்டி இப்படி உடனே அப்படியே இந்த கை அப்படியே மேலே தூக்கிச்சு. தூக்குற உடனே இங்கே ஒரு அறுப்பு அடிச்சிச்சு. அப்புறம் போலீஸ்காரங்க வராங்க. போலீஸ்காரங்க தரமுறை அடிச்சுட்டு பொண்ணை வெட்டிட்டு போயிட்டான். என் பொண்ணு பேர் சுஹாசினி. எங்களுக்கு அவங்களுக்கு முன்விரோதம் எப்போ கிடையாது. அவன் பக்கத்து வீட்டுக்காரன் அவன் அந்த பையன் அவன் ஃபுல்லாக கஞ்சி அடிச்சுட்டு இருப்பான். நான் சொன்னேன் கஞ்சி அடிச்சு வீட்டில் கஞ்சி அடிக்காதப்பா, எங்களுக்கு அந்த வாசனை தாங்க முடியலன்னு சொல்லி ஹவுஸ் ஓனர்கிட்டே சொன்னோம். அவங்ககிட்ட சொன்னோம். அவன் என்ன பண்ணிட்டான், நான் கஞ்சி அடித்தேன் உனக்கு என்னடா ஒரு வாட்டி சொன்ன திட்டாதப்பா, நல்லதில்லை இது இதை சொல்லி அமிச்சேன். அவன் கேட்கவே இல்லை. இது மனசில் வச்சுக்கிட்டு அவன் வந்து எங்களை வெட்டுறதுக்கு நாங்கள் நினைக்கவே இல்லை. எங்களுக்கு அவங்களுக்கு தகராறும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நேராக வந்து வெட்டுறதுக்கு வந்து பாப்பா விட்டான். பாப்பா இப்போ ஹாஸ்பிட்டலில் கை அப்படி எலும்பெல்லாம் முறிஞ்சு போயிடுச்சு. சர்ஜரி பண்ணிட்டு பாப்பா ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்குது. இங்கே ஒரு 20 தையல், காலில் ஒரு 15 தையல் விழுந்துருக்குது. பாப்பாவால் முடியாமல் பாப்பா இப்போ பெட் ரெஸ்ட் இருக்குது. எங்கள் குடும்பத்தை நடுவோடு கொண்டு வந்து வச்சுட்டான். அவன் நிம்மதியில்லாமல் ஆக்கி விட்டான். அவங்களும் சரி, அவங்க இனிமேல் தயவு செஞ்சு காவல்துறையும் பார்த்தாங்க, வந்தாங்க. காவல்துறையும் ஸ்டெப் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. யார் ஐயா? 3 பேர் வந்தாங்க ஐயா. இவங்கிட்ட மட்டும் பெரிய கத்தி இருந்தது. சின்ன கத்தி இன்னொரு கையில் வச்சுருந்தான். அவனை கல் தடுத்துட்டு உனக்கு 2 துண்டாக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே நாங்கள் தூக்கிட்டு இருக்கிற நிலையில் நாங்கள் எந்திரிச்ச உடனே அதுக்குள்ளே வந்துட்டோம். கிட்ட வந்தோடனே பொண்ணு கை பிடிச்சிச்சு. அப்படியே கையில் அப்படியே எங்கள் அப்பா இப்படி வெட்டிட்டு பார்க்கலான்னு சொன்ன உடனே டக்குனு ஆயின்னு சொல்லி வரைய வெட்டி போட்டான். இவனுக்கு மட்டும் எப்படி ஒரு 35-40 இருக்கும் ஐயா. அவனுக்கு அவன் பேர் சக்திவேல். அவங்க அம்மா பிரேமா. எங்களுக்கு அவனுக்கு பிரச்சனை. ஒரு வாட்டி கஞ்சி அடிச்சுட்டு இருந்தா அதான் சொன்னேன் நான். ஹவுஸ் வார்கிட்ட போய் அவங்ககிட்ட போய் கேட்கல. ஹவுஸ் வார்கிட்ட போய் சொன்னேன், இது மாதிரி பிரச்சனை இருக்குது சாமி, குடும்பம் நடத்துகிற வீட்டில் வயசு பொண்ணுங்க இருக்கிற வீடுங்க இருக்குது, இந்த மாதிரி நடந்தால் எப்படின்னு சொல்லி அவந்தாலும் சொன்னால் அந்தாலும் சொல்லிட்டார் வீடு காலி பண்ணன்னு சொல்லி. அவர் சொல்லி 6 மாதம் கூட காலி பண்ணாமல் விட்டான். வந்ததுமா அவங்க அம்மா மட்டும் தான் வீட்டுக்கு வாடகைக்கு வந்தது. அவங்க அம்மா என்ன பண்ணிச்சுன்னா திருப்பி அவங்க மாப்பிள்ளையும் மருமகளையும் பையனும் கூட்டிட்டு வட்டாங்க. அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தானுங்க என்ன கதைன்னு தெரியல. கூட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு ஒரே அட்டகாசம், ஒரே ரோதனை. பக்கத்து வீட்டில் இருக்கிறனால சின்ன வயசு பசங்களை வச்சுருக்கிறனால நாங்கள் போய் சொல்லிட்டேன் நான், இந்த தப்பையா இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த கிட்ட சொன்னால் வீட்டுக்கு வந்து சார் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசிட்டேன்னா காலி பண்ணாமல் திருப்பி என்ன மனசில் வச்சானா என்ன கதைன்னு தெரியல. ஃபுல்லாக கஞ்சா ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு அரவாயில் தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. காய் காலெல்லாம் உதறி போயிடுச்சு. இவனை கையில் கத்தியெல்லாம் பார்த்த உடனே அது இதுவரை இந்த மாதிரி சின்ன வீடு இது, నాకు வெளியே வர முடியாது. இல்லை யார் எல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க. மிட் நைட் இப்போ 10 மணி தாண்டி போயிடுச்சு. எல்லாம் அவங்க வீட்டுக்கு தாப்பால் போட்டு அவங்க படுத்துட்டு இருப்பாங்க. நாங்களும் தாப்பால் போட்டு படுத்தோம். போட்ட தாப்பால் இடிச்சு வடிச்சிட்டு கத்தி எடுத்து வந்துட்டாங்க 3 பேர் உள்ள. இப்போ என்னோட கடவுள் மாதிரி இப்போ என் பொண்ணு என்னை காப்பாற்றுறதுனால நான் செத்திருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சின்ன பொண்ணுக்கு எலும்பு உடஞ்சி போயிடுச்சு. கை இப்படி பிடிச்சி பெட்டில் இருக்குது. இப்போ ஆப்ரேஷன் நைட் சர்ஜரி பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணி பாப்பா வந்து ரொம்ப வேதனையோடு படுத்துருக்குது. வலின்னு சொல்லி அந்த வேதனையெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும்.